கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். அது அப்படியே கண்டினியூ பண்றார், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று. எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பயப்படுகிறானோ அப்பொழுது அவனுக்கு ஞானம், அது ஞானத்தை போதிக்குமா. கர்த்தருக்கு அவன் பயப்பட ஆரம்பிக்கும் போதே அந்த பயம் ஞானத்தை அவனுக்கு போதிக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஞானமே இல்லாதவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்பட தொடங்கி விட்டார்கள் என்றாலே அது ஞானத்தை அவர்களுக்கு போதிக்கும். ஒரு காரியத்தை எப்படி ஞானமா செய்யறது அப்படின்ற ஞானத்தை அது தரும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதாவது பிசாசுக்கு பயப்படுற அளவுக்கு ஆண்டவருக்கு பயப்படுதல், அதிகாரிகளுக்கு பயப்படுற அளவுக்கு ஆண்டவருக்கு பயப்படுறது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு அற்றுப்போன ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எங்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஏன்னு சொன்னா அதனால தான் ஞானமற்ற செயல்களிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா அது ஞானத்தை போதிக்கும். எப்படி ஞானமா செய்யணும் அதை போதிக்கும். ஞானத்தை குறித்து அது வெளிப்படுத்தும். இன்றைக்கு அந்த ஞானம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. தேவனை அறிந்திருக்கிறோம் சொல்லுக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு பாருங்கள், அநேகருக்கு உலகத்தின் பால் இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு பயப்படணுன்றதை விட ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வதை மாத்திரம்தான் அநேகர் எதிர்பார்க்கிறார்கள். அவர் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு எல்லாத்தையும் தரணும், அவர் எல்லாத்தையும் செய்யணும். அப்போ அதே மாதிரி அவர்களுக்கு உரியது எல்லாம் நிறைவாயிடுச்சுன்னு சொன்னா அவர் ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. எப்பயாவது ஏதாவது தேவை, ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு பயப்படுதல் அப்படின்னா எப்பொழுதும் அவரை நோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை இருந்தா தான் அது நமக்கு ஞானத்தை போதிக்கும். அந்த ஞானம் போதிக்கப்படும் போது தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஒன்று சொல்றாரு பாருங்க, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி. அந்த தாழ்மையே நமக்கு வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருடைய பிரசங்கங்களை கவனித்து பாருங்க, தாழ்மையுள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார் சொல்லி. மேலும் யாக்கோபு சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி. அப்ப மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இயேசுவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறார். அவர் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சொரூபமாய் தற்சொரூபமாய் இருந்தும் அவருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். ஆகவே அங்க வாசிக்கிறோம், அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினபடியினால, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினபடியினால கர்த்தர் எல்லாருக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அவருடைய நாமத்துக்கு முன்பாக எல்லா கால்களும் முடங்கும் என்று சொன்னார். எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் சொன்னார். பாருங்க, அதற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ன இருக்கு. அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு மேன்மைக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவர் யார்? தேவனுடைய குமாரன், தேவனுடைய தற்சுரூபம், தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் தேவனுக்கு முன்பாக அவர் தாழ்மைப்படுகிறார். ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துகிறார். எவ்வளவாய் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துகிறார் பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றான், நல்ல போதகரேன்னு சொல்லிட்டான். உடனே ஆண்டவர் சொல்றார், ஏன் என்ன நல்ல போதகரேன்னு சொல்ற? தேவன் ஒருவரை தவிர நல்லவர் இல்லை என்று சொல்லி அவர் தங்கை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற ஒரு தாழ்மை எப்போ வரும்னா, அது பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் இருந்தா தான். இல்லைன்னா என்ன வரும்னா, நான் யார் தெரியுமா, நான் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு அதை கொடுத்ததெல்லாம் கர்த்தர்ன்றதே நம்ம மறந்துடுவோம். ஆண்டவர் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு இவையெல்லாம் கொடுத்து இம்மட்டுமா நம்ம உயர்த்தி இருக்கிறன்றதே மறந்து போயிடும். மறந்து போய் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு தெரிய ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அந்த இடத்துல இருந்து சொன்னா,
ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவனுக்கு முன்னாடி தாழ்மைப்படுகிற தாழ்மை வரும். எல்லாம் கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லி. இதுதான் தாவீது இடத்துல பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தவறையும் வேதாகமத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அவன் செய்த தவறு, அவனுடைய இடரல் வாழ்க்கைய. ஆனால் பாருங்க, இன்னொரு பக்கம் அவனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவன் ஆண்டவரை முன்னிறுத்தினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றாரு, பெரியோரு கொத்த நாமத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் கூடவே இருக்கிற உணர்வோடு எழுதுகிற பாடல் தான் சங்கீதம் 139 பார்க்கிறோம். அதுல சொல்றாரு, நான் உட்கார்ந்தா இருந்தால், நான் எழுந்திருந்தால், நான் படுத்திருந்தாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் எங்க போனாலும் என்ன சூழ்ந்து இருக்கிறீங்க. அவர் சொல்லுகிற காரியம் அப்ப அந்த ஒரு உணர்வு அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதைத்தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றார், பிதா என்னை தனியா இருக்க விடவே இல்லை, அவர் எப்பொழுதும் என் கூட இருக்கிறாரு, என்னோடு கூட இருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் அவரிடத்தில் நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே நமக்கு அதனால தான் சொன்னார், அவர் அடிச்சோடுகளை விட்டுட்டு போயிருக்கிறார். அந்த அடிச்சோடுகள்ல நம்ம நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிதாவாகிய தேவனும் அதை எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் ஆண்டவருக்கு பயப்படுதல் ஞானத்தை அது போதிக்கும். அந்த ஞானம் நமக்கு கிடைச்சாதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற வாழ்க்கை, அந்த மேன்மை, அந்த தாழ்மை, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வரும். இல்லைன்னா நம்ம சுய பெருமைகளை பேசிக்கொண்டு ஆனா நம்மளால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனா சுய பெருமையை நம்ம பேசுறதுல நம்ம மக்களை மாதிரி வரவே வராது. நம்ம மக்கள் அவ்வளோ காரியங்களை சுய பெருமையாக நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் நம்மிலே ஒண்ணு இல்லை. அப்போ ஆகவே தான் அவர் சொல்லும்போது சொல்றாரு, தாவீது சொல்லும்போது சொல்றாரு, அவன் மனுஷன் அவர் நினைப்பதற்கு அவன் ஏமாத்திரம், அவன் காலையில மலர்ந்து மாலையில உலர்ந்து போகிற புல்லுக்கு ஒப்பா கிடக்குறான். ஆனால் ஆண்டவரோ கர்த்தரோ என்றால் என்மேல் நினைவாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். மனுஷனுடைய நிலைகள் இவ்வளவுதான், ஆனால் கர்த்தருடைய நினைவு மேன்மையானது. அவருக்கு முன்னாடி அந்த பயப்படுகிற பயம் நம்மளை ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையா நடக்க வைக்கும். தேவனுக்கு முன்பாக அவசரப்பட்டு நம்ம எந்த ஒரு காரியத்தை மேன்மை பாராட்டி பேசிவிடாதபடிக்கு நம்மை காக்கும். அது தேவனை உயர்த்தும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அப்படியே பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் உன்னை குறித்து மேன்மை பாராட்டுவேன்னா, ஒருவேளை நான் எதையாவது நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொன்னா என்னுடைய பலவீனங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லுவார். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு மேன்மை, ஒரு பெரிய மேன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் இருக்கணும். சிலருக்கு ஓரளவு பாருங்க, ஊசியா ராஜாவை குறித்து நான் வேதத்துல பார்க்கிறோம். அவன் சின்ன வயசுல இருந்த பயம் அவனுக்கு போக போக அற்று போய் விட்டது. ஆகவே அவன் துணிகரமாக, அன்றைக்கு இப்ப ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல பலியிடுகிற இடத்துல அவன் துணிகரமாய் தைரியமாய் அந்த இடத்துல போய் நிற்கிறத பார்க்கிறோம். அவன் காரணம் என்ன? அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிற பயம் போயிடுச்சு. இப்போ அவனுக்கு என்ன வந்துருச்சு? நான் ஒரு பெரிய ராஜா, எனக்கு நான் என்ன நான் நினைக்கிறேனோ, நான் என்ன செய்யறனோ அதுதான் அப்படின்று. ஆனால் அங்கே பார்க்கிறோம், ஊசியாவை கர்த்தர் அடித்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சவுலை பாருங்க, சாமுவேல் சொல்றாரு, 7 நாள் காத்திரு, நான் வந்துருவேன்னு சொல்றாரு. ஆனால் அவசரப்பட்டு அவன் வேகமாக துணிகரமாக அங்கே அவன் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இதுக்கு நம்ம என்ன இதுல எடுத்துக்கணும்னா, ஆண்டவருக்கு பண்ணக்கூடாதா அப்படின்னு பழைய ஏற்பாட்டு காலம் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த பயத்தோடு அவங்க நிற்கணும். ஆனால் அதையெல்லாம் மீறி துணிகரமாக நான் ஒரு ராஜா அப்படின்ற ஒரு நிலையில தங்களுடைய ராஜாவை அப்படின்ற நிலையை தான் அவங்க பார்த்தாங்க. தேவனுக்கு முன்பாக பயப்படுகிற பயம் அற்ற சூழ்நிலைகள், மனுஷனுக்கு பயந்த அளவுக்கு தேவனுக்கு அவங்க பயப்படலை. கர்த்தருக்கு பயப்படு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாயிருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில ஞானம் ஆட்டோமேட்டிக்கா பிறக்கும். அப்படிப்பட்ட ஞானமுடையவர்களா இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஞானத்தை கொடுக்கறது மாத்திரம், ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையா நடக்க அது கற்றுக் கொடுக்கும். ஆண்டவரை தான் எப்பொழுதும் உயர்த்த சொல்லும். உயர்த்துகிறவர்கள் ஆண்டவரையே உயர்த்துவாங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அவன் உலகத்தை மேன்மை பாராட்டினவன் முறிஞ்சு விழுந்துட்டான். ஆனா நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மேன்மையாக வைக்கத்தான் விரும்புகிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆனால் ஆண்டுடைய வசனம், அதே வசனத்தில் முன்பகுதி பார்க்கிறோம். 28 உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, நீ ஆண்டுடைய சத்துக்கு உண்மையா செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையா வைப்பார் என்று சொல்லி. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அங்க வருதுன்னா அந்த இடத்துல ஒரு தாழ்மை உண்டாயிருக்கும். அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துவாங்க. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்து அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்வு. பாருங்க, வேதத்துல நம்ம பார்க்கும்போது மனாசே என்கிற ராஜா 53 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிச்சான். அவனுடைய வாழ்க்கையில கடுமையான கர்த்தரை கோபமூட்டுகிற அத்தனை காரியம் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது அவன் தேவ சமூகத்துல அப்படியே தடாலடியா முழுவதும் தன்னை தாழ்த்தி விட்டான். தன்னை தாழ்த்தின உடனே அவனுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொன்ன ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசிட்டே சொல்றார், என் தாசனாகிய மனாசை நீ பாத்தியா, அவன் எனக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடந்து கொண்டான், தன்னை தாழ்த்திட்டான்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியுமாக மனாசினுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நம்ம ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நம்ம வீண் பெருமை, நம்முடைய சொத்து பெருமை, நம்முடைய பண பெருமை, படிப்பு பெருமை, பதவி பெருமை, நம்முடைய திறமை பெருமை, ஆவிக்குரிய பெருமை என்ன இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. தேவனுக்கு முன்னாடி அதெல்லாம் அது குப்பையும் அற்பமாய் இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுவோம், கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆண்டுடைய மேன்மை. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அந்த தாழ்மை எப்போ வரும்னா கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அது ஞானத்தை போதிக்கும். அந்த ஞானம் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ள வைக்கும். நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது அது நம்மை மேன்மையாக வைக்கும். மேன்மேலும் மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர்